இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. இப்போ அரசியல் களத்துல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுட்டு இருக்கு. ஒரு 11 நாட்களா ரிப்பன் பில்டிங்ல ஒரு போராட்டம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அத அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி பார்க்குறாங்க, மற்ற சோசியல் ஆக்டிவிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட பிரியகுமார் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. ஓகே. இப்போ இது 11th டே நினைக்கிறேன். ரிப்பன் பில்டிங்ல நடக்கிற போராட்டம்ல இது 11th டே. நீங்க ஆக்சுவலா அத எப்படி பார்க்கறீங்க? சரி, எதுக்காக? நீங்க இன்ட்ரோ குடுக்கும்போது ஏதோ சொன்னீங்களே ஆக்டிவிஸ்ட்டுங்கலாம் சோசியல் வந்திருக்காங்க. ஆக்டிவிஸ்ட். சரி ஓகே. சோசியல் ஆக்டிவிஸ்ட்டுங்க வந்திருக்காங்க. நான் இல்லன்னு வந்திருக்காங்க. சொல்லல. ஆனா பாருங்க 2021க்கு முன்னாடிலாம் அப்படி ஒரு பெரிய அந்த ஒரு இனமா அது. இப்ப அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில பேர் இருக்கிறாங்க. இந்த ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு இனமாக இருந்தது. அந்த இனம் இப்பொழுது அழிந்து விட்டது. இப்ப சில இதுலலாம் பாத்தீங்கன்னா டைனோசர்ஸ்லாம் ஆமா. அது இன்னும் ஒரு 4 இதுதான்ப்பா இருக்குது. 4 குட்டி தான் இருக்குது. அல்லது 2 ஆண் அல்லது இன்னும் ஒரு பெண் அந்த அளவுல தான் இருக்குது. இத பாதுகாக்கணும் அந்த இனத்த அப்படின்ட்டு. அப்படி அழிந்து வரும் அரிய வகை உயிரினங்கள் பட்டியல பாத்தீங்கன்னா, இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட்டுங்க இருக்காங்க. நெறைய பேர். எல்லாரையுமே நான் சொல்லல. பெரும்பான்மையானவங்க. நெறைய முகங்கள். நீங்க ஒண்ணும் இல்ல. நம்ம நம்ம சேனலை இப்ப பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள்லாம் அப்படி கண்ணை மூடி 2021க்கு முன்னாடி போனாங்கன்னா வரும் பாருங்க. அப்படியே இப்படி தலையை சுத்தி ஓடும். அந்த கலகலப்பு படத்துலயாமா தலையில அடிப்பட்ட உடனே ஓடும் பாருங்க. அந்த மாதிரி அந்த வீடியோக்கள், அந்த ஆட்கள், அந்த போராளிகளுடைய மூஞ்சிகள் எல்லாம் ஓடும். அவங்கலாம் எங்கன்னு தெரியலமா வருவாங்க. 26ல தப்பி தவறி திமுக தோத்துச்சு கொடுப்பாங்க பாருங்க ஒரு என்ட்ரி. அதனால ஆக்டிவிஸ்ட்டுங்க வராங்க, போராடிட்டு இருக்கிறாங்க, குரல் கொடுக்குறாங்க. ஏதோ அவங்களால முடிஞ்சவங்க ஒரு சிலர் இப்படியாக போயிட்டு இருக்குதுமா. இதுல என்னன்னா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் முதல் நாள் வராரு, பிரச்சனையாவது. அவருடைய பேச்சிலிருந்து, அவருடைய துணியிலிருந்து, அவர் மீடியா கிட்ட பேசுனதுல பிரச்சனையாவது. ஆக்சுவலா மக்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, சேகர் பாபு எதுக்கு இங்க வராரு? நாங்க யார பார்த்து கேள்வி கேட்டோம், அவர் எதுக்கு பேசுறாரு? அந்த கேள்வியை கேட்டாங்கம்மா அவர்கிட்டயே. ஏதோ இப்ப நம்மலாம் கருத்து சொல்றவங்க, அவரு சம்பந்தப்பட்ட நபர், அவர்கிட்டயே கேள்வி கேட்டாங்க. சார், ஆமா இதெல்லாம் நீங்க ஏன் சொல்றீங்க, நீங்க ஏன் வர்றீங்கன்னு சொல்லி பிரஸ் கேட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாரு? இதுக்கு தான் நான் எந்த பதிலுமே சொல்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லன்றதுதான் மக்களோட சைடுல இருந்து. இதுதான் நமக்கு பிடிக்கிறது இல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி கிளம்பிட்டாருமா. அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு பதில் தெரியாது. சரியா? அதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தாதான் என்ன சொல்றாங்க, எங்க அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சு விட்டதே அவரு தான். ஏதோ சில பேர்கிட்ட சொல்லி தூண்டி விட்டாரு. அது வேற ஒரு அமைச்சரை பழி வாங்குறதுக்காக அல்லது டார்கெட் பண்றதுக்காக. ஆனா அவர் நினைச்சதோட அந்த போராட்டம் பயங்கரமா பத்திக்கிட்டு ரொம்ப பெருசா போயிருச்சு. இப்ப அவரே நினைச்சாலும் அணைக்க முடியல. அப்படி அவர் சொல்லிதான் அந்த போராட்டம் நடக்குதுன்னு தெரியாமையே நிறைய தொழிலாளர்கள் உண்மையா போய் அங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டாலின் கூப்பிட்டு பயங்கரமா அவரை பெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. தனியா கூப்பிட்டு என்ன பண்ணல தெரியாது, அந்த போராட்டத்தை போய் நீங்க தான் திருப்பி சமாதானப்படுத்தி அவங்களை கலைக்கிறது உங்க வேலைன்னு சொல்லி அதுக்கு தான் திரும்ப திரும்ப அவர் வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நமக்கும் அவர் மட்டும் ஏன் வராரு அப்படிங்கிறத வாட்ச் பண்ணும்போது இருக்குமோ அப்படின்னு தோணுதுமா. இது ஒரு பக்கம் இருக்க. 2வது முறையா சேகர் பாபு அவர்கள் போறாரு. சரி, செகண்ட் அட்டெம்ப்ட் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். போன தடவை நம்ம ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷா பேசிட்டோம். என்ன முதலமைச்சரை பார்த்து சாபம்லாம் விடுறீங்களா, நாங்க நினைச்சோங்கன்னு வச்சுக்க அப்படின்லாம் பேசிட்டோம். இப்ப நான் போயிட்டு வித்தியாசமா சென்டிமெண்டா ட்ரை பண்றேன் பாரு, சிவாஜி கணேசன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் போடாதவர்கள் எல்லாருக்குமான அரசாக தான் நாங்க இருக்கோம் அப்படின்லாம் பண்ணாரு. அது துளி கூட யாருமே மதிக்கல. அதையும் பாத்தீங்கன்னா இதே லாஸ்ட்டுங்க, இனிமே பேச்சுவார்த்தை கூட நீங்க வரக்கூடாது, நாங்க அதிகாரிகிட்ட கூட பேசிக்கிறோம், நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப வரைக்கும் அந்த போராட்டம் முடியல. இனி பேச்சுவார்த்தை மூலமாக அந்த போராட்டம் முடியும் என்கிற வாய்ப்புகள் இல்லை அப்படின்றாங்க. அந்த இடத்துல செய்தியை சேகரிக்கக்கூடியவர்கள், அந்த மக்கள் மனநிலையை அங்க இருக்கக்கூடியவங்க கிட்ட போய் கேட்கக்கூடியவங்க. இனியெல்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை கலைச்சிட முடியும் அப்படின்ற மாதிரியான சூழல் இல்லை அப்படின்ட்டு. ஒருவேளை அதிரடி கைது பண்ணி முகாமில் அதாவது மண்டபங்கள் அடைக்கிறது, இந்த மாதிரியான ஆக்ஷன் ஏதாச்சும் திமுக எடுக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் அது பெரிய ரிஸ்க்குமா. எலெக்ஷன் டைமு, தலைநகரம், அந்த இடத்துல கூடி போராடுறது வேணா ஒரு 200-300 பேர், சில 100 பேராக இருக்கலாம். அந்த வழியாக வந்துட்டு போகிறது ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் முழுக்க அந்த செய்தியை தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்குது. தலைநகரத்தில் இந்த பிரச்சனை நடக்குது. சென்னை திமுகவுடைய கோட்டை. இந்த வாட்டி திமுக சென்னையில் சில பல தொகுதிகளை இழப்பதற்கான வாய்ப்பு ஏற்கனவே இருப்பதாக பல்வேறு கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. சர்வேல போயிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இப்ப தேர்தலுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த சர்வேலேயே சென்னையில இந்த வாட்டி திமுக தொகுதிகளை நிறைய இழக்க போகுது அப்படின்ட்டு. அது இந்த 8 மாசத்துல இன்னும் இந்த எதிர்ப்பு அதிகமாகும் போது, குறிப்பா இந்த சமூக மக்கள் பாத்தீங்கன்னா சென்னையில திமுக ஓட்டு போட்டு கண்ணை மூடிட்டு ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆட்கள் இங்க அந்த போராடக்கூடிய ஒரு சமூகம் மட்டும் இல்ல, 2-3 சமூகம் இருக்கு.
அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை எங்க கட்சி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு உட்காந்துருக்காங்க திமுகவுக்கு எதிராக வச்சு கிழிக்கிறாங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க. எத்தனை ஷார்ட்ஸ் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் பார்த்துருப்பீங்க. நாங்க அதுல மேயர் பிரியா ஏதோ சொன்னாங்களாமே, என்ன சொன்னாங்க? ஆமா. அவங்க வந்துட்டு தூய்மை பணியாளர்கள் கேட்டிருப்பாங்க. நாங்க மேயர் பிரியாட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க முதலமைச்சர் வந்து அவங்க கூட உட்காந்து காஃபி குடிச்சாங்க, டீ குடிச்சாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு. அவங்க என்ன கேட்குறாங்க, நிரந்தர வேலை கேட்குறாங்க. அதுக்கு வந்து நாங்க காஃபி குடிச்சோம், டீ குடிச்சோம், இன்னும் நாங்க காஃபி குடுப்போம் அப்படின்ற ஒரு பதிலாம் எப்படி? அதுக்கு இவங்க பதில் சொல்லியிருப்பாங்களே, அதை வாட்ச் பண்ணீங்களா? மக்கள் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. சோறு தானே தின்ன, நான் உங்களுக்கு சரி சமமா உட்காந்து சோறு தின்னேன்னு சொல்றேன். சோறு தானப்பா தின்ன, மனுஷன் சாப்பிட்ற பொருள் தானே, இல்லை வேற எதனா சாப்பிட்டியா? அதுல என்ன உனக்கு பெருமை? அப்ப நீ என்ன நினைச்சு எங்களை பக்கத்துல உட்கார வச்ச? நீ தான் சம வாய்ப்பு, சம உரிமை, சமூக நீதினு பேசுற ஆளுங்களா? உன் பக்கத்துல உட்காந்து நான் சோறு தின்றுருக்கேன், சோறு தானே தின்ன அப்படின்ட்டு கேள்வி. ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை ஒரு பையன் தூக்கி போட்டு உடைக்கிறாமா, அம்பேத்கர் படத்தை வச்சிருக்கிட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. தலைநகரத்திலேயே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. இதுதான் இந்த நிலைமை. இந்த போராட்டத்தை எப்படி திமுக பெருசாக சத்தம் இல்லாமல், ஆல்ரெடி சத்தம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நேற்றுலாம் நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துக்கு போயிட்டு மக்களை சந்திச்சு நேரில் அவங்களோட பேசி அண்ணன் சீமான் அவர்கள் அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த நியூஸை இன்னும் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அந்த வீரியம் குறையாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வேறாச்சும் ஒரு தலைவர் போகிறாங்க, ஒருவேளை இப்போ விஜய் அவர்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் போயிட்டு இருக்குது. ஏன் போய் பார்க்கல இன்னைக்கு ஏதோ போயிட்டு தான் இருக்கு, இப்போ பயங்கரமா போயிட்டு இருக்குது. விஜய் தொண்டர்கள் மத்தியில, எதிர்கட்சிகள் மத்தியிலும் எல்லார் மத்தியிலுமே இவர் ஏன் போல அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்குது. அவர் ஏதோ கூப்பிட்டு வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு பனையூர்ல அப்படின்ற மாதிரி செய்தி கூட நான் பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து யாரும் ஒரு மேட்டராகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. தப்பி தவறி விஜய் இந்த அழுத்தத்துக்காகவாச்சும் நாளைக்கு அது மாதிரி எதனா போய் உட்காந்துட்டாரு, 5 நிமிஷம் போய் அந்த மக்களோட உட்காந்துட்டு 2 நிமிஷம் பேசிட்டு எந்திரிச்சிட்டாருனாலுமே கூட திமுகவுக்கு பெரிய ரிஸ்க். ஏன்னா ஆல்ரெடி உச்சத்துல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்காக தான் அவங்க வந்து அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. நேத்துமா மழைமா, கொற்ற மழையில அந்த மக்கள் அங்கிருந்து கலைஞ்சு போக முடியும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்க என்ன மாதிரியான மழைன்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. மழையில போயிட்டு பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க போல, அங்க இடம் பத்தல அப்படின் போது ரிப்பன் பில்டிங் குள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் விட முடியாது வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா நியூஸ் வந்திருக்கு. மக்களே பேசியிருக்காங்க, அங்க இருந்த தூய்மை பணியாளர்களே பேசியிருக்காங்க. உள்ள விட மாட்டாங்க, வெளில தான் உட்கார சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு அவங்க மக்களை ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதிகாரிகளாகட்டும் பொலிட்டிஷியன்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரி பேசுறதா. சரி, இப்படி இருக்கக்கூடிய எல்லா அரசு அலுவலகங்கள் எல்லாமே தலைமை செயலகத்திலிருந்து எல்லாமே கிளீனிங்னு ஒன்று இருக்கும் இல்லம்மா, அந்த கிளீனிங்கும் கூட நாங்களே பண்ணிக்கிறோம், நீங்க உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா இனிமே? அது எப்படி? அதுக்கு வரணும்ல, அங்கேயும் கழிவறைகள் இருந்து எல்லாமே இருக்கும்ல, அதை சுத்தப்படுத்தணும்ல. அதுவும் ஏன்னா மலைக்கு ஒதுங்கிறதுக்கு உள்ள விட மாட்டேங்கிறல்ல, நாளைக்கு சுத்தப்படுத்துறதுக்கு உள்ள விடாத, நீயே பண்ணிக்க, அவன் வேணாம் நீயே பண்ணிக்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீண்ட நாட்களாக கண்ணை மூடிட்டு இது நம்ம கட்சின்னு சொல்லி திமுகவை சொல்லிட்டு இருந்தவங்க அரசு ஊழியர்கள் இந்த வாட்டி பெரிய அளவில் அரசு ஊழியர்கள் ஆக்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நானும் அந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். நிறைய பேரோட நெருங்கி பழகுவதற்கான நேரத்தை செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அரசு ஊழியர்களோட. அப்படி இருப்பாங்கம்மா, பைத்தியக்காரத்தனமாக இருப்பாங்க திமுக ஆதரவு மனநிலையில். நாம் அது கருணாநிதி அவர்களுடைய பக்தர்களாக இருப்பாங்க. அது அப்படியே ஸ்டாலின் கண்டினியூ ஆகும். இப்படிலாம் இருந்துட்டு இருந்த இடத்துல இப்போ நிறைய பார்க்குறேன், ஒரு வெறுப்பு பார்க்க முடியுது, கோவத்தை பார்க்க முடியுது. இப்போ 2024 தேர்தலையே எனக்கு தெரிஞ்சு பயங்கர திமுக ஆதரவு ஆசிரியர்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டதை நான் பார்த்தேன். இந்த தடவை அதே இப்போ முதலமைச்சர் மாறணும் அப்படின்ற முடிவு அவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னா, யாருக்கு அவங்க ஓட்டு போடணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு போடக்கூடாதுன்னு எடுத்துட்டாலே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இதெல்லாம் திமுகவுடைய ஓட் பேங்க். அது திமுகவுக்கு போகாமல் வேற எங்கே போகிறாலும் சரி திமுகவுக்கு அடி. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ற இடத்துல தான் இன்னைக்கு உண்மையிலே சொல்லப்போனால் நம்மலாம் இன்னைக்கு பேசிட்டு போய் நிம்மதியாக தூங்கிடுவோம். இன்னைக்கு நைட்டு திமுகவில் பல பேர் அந்த தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க நிம்மதியாக தூங்க முடியாது. சேகர் பாபு அவர்கள் தூங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது மொத்தமும் அவரை தான் பிடிச்சி நெருக்குவாங்க. உன்னாலதான் அந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த நெருக்குதல் உள்ளானா என்ன பண்ண போறாருன்னு. இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்கு, மக்கள் அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு உடுமலைப்பேட்டில் ரோட் ஷோ ஒன்று கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன கேள்வி எழும்புதுன்னா, மக்கள் இங்க இருக்காங்க, நீ அங்க ரோட் ஷோ கனெக்ட் பண்ணி என்ன ஆக போகுது? பண்ணட்டும்ங்கிறேன் நானு, பண்ணட்டும். அப்படியே அங்க ஒரு ரோட் ஷோ, அதுக்கப்புறம் பக்கத்துல எதனா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்துச்சுன்னா அப்படியே ஃபேமிலியோட போயிட்டு மலர் கண்காட்சி, எதனா ஃபோட்டோகிராஃபி, அப்படி இப்படி ஃபோட்டோ ஷூட், அப்படி எதையாச்சும் பண்ணிட்டு இருக்கட்டுமா? அப்படி பண்ணிட்டு இருக்கட்டும். இங்க நடக்க வேண்டியது நடந்துட்டு இருக்கும். அதுக்காக இந்த மக்கள் உட்காந்து போராடிட்டே இருக்கணும்னு நான் சொல்ல வரல. இது தமிழ்நாடே பார்க்கட்டும்னு நான் சொல்ல வரேன். முதலமைச்சர் இங்க தலைநகரத்தை நினைச்சு பாருங்கம்மா, எதிர்கட்சியாக மட்டும் திமுக இருந்திருந்து இப்படி ஒரு போராட்டம் நடந்திருந்தாமா, பாய்
தலகாணி பெட்ஷீட் எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டு அங்கேயே போட்டு படுத்திருப்பாருமா. ஏர் கூலரை விட்டுட்டீங்க. அதானம்மா. அது முதற்கொண்டு எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆயிருப்பாங்கம்மா. அங்கேயே செட்டில் ஆயிருப்பாங்க. தாடியெல்லாம் வளர்ந்து டை அடிக்காம நரைச்சு போயிருக்கும் பல திமுக தலைவர்களுக்கு. ஆனா இவருக்கு வெள்ளத்தாடியா அப்படின்னு நிறைய பேர் போய் பார்த்து ஆச்சரியப்பட்டுருப்பாங்க. இத்தனை நாள் பார்த்தா கருகருன்னு இருந்தாரு அப்படின்ட்டு. அப்படி போராடி இருப்பாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அவ்வளவு ஆணவம், அவ்வளவு திமிரு. அது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பார்க்குறாங்க. நான் விசாரிக்கிறேன் யார் மத்தியில் அப்படின்னா, இப்போ இந்த மக்கள் இருக்காங்களே, குறிப்பாக தூய்மை பணியாளர்களாக அவர்களுக்கு நெருக்கமாக அல்லது அவர்களுடைய சமூகத்தை சார்ந்த பிரமுகர்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஈவன் திமுக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவங்களா நெருக்கமானவங்களா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டால் அவங்களே சொல்றாங்க, இல்லைங்க இந்த வாட்டி ஓட்டு விழாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இதை தொடர்ந்து மதுவந்தி ஆகட்டும், சின்மை ஆகட்டும், இவங்கலாம் போயிட்டு மக்களை நேரடியாக பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. திராவிடம் பேசக்கூடிய மதிவதனி எங்க, சுந்தரவல்லி எங்க? ஏன் அவங்க 2 பேர் மட்டும் சொல்லிட்டீங்க? அது ஒரு பெரும் படைமா, பெரும் படை, பெரும் பட்டாளம். அதான் பாருங்க, நீங்க கரெக்டான ஒரு கேள்வி கேட்டீங்க. மதுவந்தி வந்திருக்காங்க, மதிவதனி எங்கே? இது சமூக ஊடகங்கள்லயும் எல்லாருமே கேட்குறாங்க. சரி, அவங்க என்ன காரணம் சொல்றாங்க? இப்போ மதுவந்தி அவர்களோ அல்லது வந்து சின்மயி அவர்களோ அல்லது இவங்க நடிகை கஸ்தூரி அவர்கள், அவங்க சொன்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா இருந்துச்சு. என்னன்னா, மழை வெள்ளம் வந்தப்போ, கொரோனா பெருந்தொற்று வந்தப்போ நாங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் இருந்த சூழல்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி செஞ்சது இந்த தூய்மை பணியாளர்கள் தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றதுனால அவர்களால் பயன்பெற்ற நபர், ஒரு குடிமகள் அப்படின்ற முறையில நான் வந்து அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு அவங்க சொல்றாங்க. என்னன்னு நீங்க விமர்சிச்சிட முடியும்? ஆனா அதுக்கும் விமர்சிக்க ட்ரை பண்றாங்க இந்த ஈகோ சிஸ்டம், திராவிட கும்பல். என்ன சொல்றாங்க? ஓ பார்ப்பா, இவங்கெல்லாம் வீட்டை விட்டே வெளியே வராத குரூப்பாச்சே, இப்ப இவங்கெல்லாம் போயிட்டு அந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க அப்படின்னா, மதுவந்திலாம் போயிட்டு அங்க கலந்துக்கிறாங்க அப்படின்னா, அப்ப இதை தூண்டி விடுறது யாரு, அப்ப இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. சரிப்பா, அவங்கள இவங்க மட்டும் வரணும், நம்ம ஐயா சுபவி இந்த குரூப் இருக்குதுல்ல, கருப்பு சட்டை வெயிலே கருப்பு சட்டை போட்டு சுத்துற குரூப், அந்த குரூப் சேர்ந்தவங்க யாரும் வரக்கூடாதுன்னு எதனா சொன்னாங்களா? இல்ல. எதனா தடுத்து விட்டுருவாங்களா? இல்ல போங்க, ஆத்துன்னு ஆத்துவீங்களே நீங்க தான். தோழர் திருமுருகன் காந்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த மதிவதனி அவர்கள், அவங்க இவங்க இதான். நீங்க வந்து இந்த தீக்க, அப்புறம் தீவிக்க, அப்புறம் தீயி தாப்பே, தாயி தீப்பே அப்படின்ட்டு அந்த 4 எழுத்தை எத்தனை முறை மாத்தி ஜம்பிள்ஸா போட முடியுமோ அத்தனை இயக்கம் வச்சிருக்காங்கம்மா. போக வேண்டியது தானே. இதே நீ போயிருப்ப, வேற ஆட்சியில இருந்து தான் நீ போயிருப்ப. போகாம பம்மிட்டு இருக்கிறல்ல, அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு சொல்லி தூரத்துல உட்காந்து ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறது உனக்கு என்ன தகுதி இருக்குது? நானே சொல்றேன், மதுவந்தி வந்து விட்டார்கள், மதிவதனி எங்கே அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கறாங்க, பதில் சொல்லு. உட்காந்து ட்விட்டர்ல வீரமணி ரொம்ப யோசிச்சு 10 நாளுக்கு அப்புறம் கன நேரத்தில் உதயமானது இந்த யோசனை அப்படின்ட்டு அவருக்கு எங்க உட்காந்துக்கும் போது அந்த யோசனை வந்துச்சோ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இதை சமூக நீதி கண்ணோட்டத்தில் பார்த்து முதலமைச்சர் இதுல வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அப்ப இத்தனை நாளா சமூக நீதி கண்ணோட்டத்துல பார்க்கல அப்படின்னு பெரியவரே சொல்லிட்டாரு. மானமிகு ஆசிரியர் வீரமணி, அது சாதாரண ஆசிரியர் கிடையாது, அவரு மானம் மிகு, எக்ஸ்ட்ரா மானம் அதிகம் அவருக்கு. அவரே வந்து இதை சமூக நீதி கண்ணோட்டத்துல பாருங்கன்றாருன்னா நீங்க பார்க்காம இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப திகாவே திமுகவை துப்பு விட்டது அப்படி எடுத்துக்கலாமே. திக தான் அவங்களுடைய தாய் கழகம், திகாவே திமுகவை துப்பிருச்சு, இந்த கண்ணோட பாருங்க அப்படின்னு சொல்லி. இனிமேல் எல்லாச்சும் பார்ப்பாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வரைக்கும் வந்துட்டு அங்கே மக்கள் போராடிட்டு தான் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ நான் வந்து அந்த செகண்ட் டேலேயே வந்து லைக் விட்டுருவாங்க, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஓகே அப்படின்னு மாதிரி விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஸ்டில் 11 நாள் ஆகுது, நாளைக்கு 12 அந்த மாதிரிலாம் ஆகிடும். இப்போ வரைக்கும் அவங்க போராடுறாங்க. எவ்வளோ சப்போர்ட் இருந்தாலும் இல்லைனாலும் அங்கேயே வந்து குடிசை போட்டுருக்காங்க. அங்கே இருக்க பொலிட்டிஷியன் நினச்சிருந்தாலோ இல்லை அதிகாரிகள் நினச்சிருந்தாலோ அதை அங்கே பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பில்டிங் ஆப்போசிட்டில் ஒரு குடிசை போட்டு இது பண்ணுறாங்க. அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு நான் என் குடும்பத்தையே கூட்டு வந்து இங்கேயே சாப்பாடு சாப்பிடுவேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள ரஃபாக ஹேண்டில் பண்ண முடியாதுமா. ஹேண்டில் பண்ணால் ரொம்ப விபரீதமாயிரும், பெரிய வேலை திமுக கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதனால தான் இப்போ பிசைஞ்சிட்டு இருக்கிறாங்க. லைட்டாக மிரட்டி பார்க்கறது, அல்லது லைட்டாக காம்ப்ரமைஸ் பேசி பார்க்கறது, பாதி பேரை கன்வின்ஸ் பண்ணி பார்க்கறது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படின்ட்டு. இப்போ 2 பேர் இல்லை உட்காரலான்னு சொல்ல, இன்னும் 2 பேர் போதும் போகலாம். ஏன்னாம்மா அவங்களால சரிம்மா, இப்போ நம்ம கூட நம்மளே மிடில் கிளாஸ் தான், நம்மளை விட இன்னும் பயங்கர ரிச்சாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் 1 மாதத்துக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற நிலமை வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைம்மா. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு, சர்வைவலுக்கு, செலவுக்கு, வாடகைக்கு அத்தனைக்கும் அவங்ககிட்ட பேக்கப் இருக்கும், நகையாச்சும் இருக்கும். அழகு வச்சு கூட அவங்க செலவு பண்ணிக்க முடியும், அவங்கள சர்வை பண்ணிக்க முடியும், காப்பாற்றிக்க முடியும்.
ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்தால் பார்த்துக்க முடியும். 10 நாள் சம்பளம் இல்லை அப்படின்னா எத்தனை நாளைக்குமா சம்பளம் இல்லாமல் அங்கேயே உட்காந்துட்டு இருப்பான். அந்த ஆணவம் தான் திமுக. நீ எத்தனை நாள் உட்காந்துருவேன்? புரியுது. இன்னும் 4 நாள் உட்காந்துன்னா உனக்கு சோறு இல்லாமல் உனக்கு உன் வீட்டில் சாப்பாடு இருக்க போகிறதில்ல, உனக்கு அடுப்பை தைக்க முடியாது, உன்னால் ஒரு சிலிண்டர் வாங்க முடியாது, எந்திரிச்சு போய் தான் ஆகணும். போவ நாங்களும் பார்த்துட்றோம் அப்படிங்கிற லெவலில் தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் இதில் எது வெல்ல போகுது. இங்கே நீதி வெல்லணும். மொத்தத்தில் அந்த மக்கள்லாம் அவங்கள அந்த மாதிரி உட்கார வச்சு வேடிக்கை பார்க்குறதெல்லாம் மனிதத்தன்மையற்ற செயல்மா. அதுவும் அடிக்கிற மழையில் அவங்க உட்காந்துக்கிட்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அனுபவிக்கணும். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் திமுக விலை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மட்டும் தான் நான். அவங்களோட போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.